சில இடங்களில் தடுமாறலாம், ஆனால் நிதானமாக தடுமாறுகின்றோம். நிதானமாக சிலவற்றை நாங்கள் சுய விமர்சனம் செய்து கொள்ளுகின்றோம், சிலவற்றை நாங்கள் மீள பெறுகின்றோம், சிலவற்றை நாங்கள் செய்து காட்டுகின்றோம், சிலவற்றை நாங்கள் நடைமுறைப்படுத்துகின்றோம். அதனால் இதில் அரசாங்கம் பெரிய சரிவை நோக்கி செல்கின்றது என்று கூற முடியாது. இல்லை, இப்போ சொல்லுங்களேன், சில நடைமுறைப்படுத்துகிற சில விடயங்கள் அரசாங்கம் கொண்டு வர சில யோசனைகளாக இருக்கட்டும், இல்லை இப்போது அரசாங்கம் கொண்டு வர புதிய திட்டங்களாக இருக்கும், இது எல்லாத்துக்குமே நிறைய தடங்கள் வருது, நிறைய சிக்கல்கள் வருது. உதாரணத்துக்காக இப்போ நீங்கள் அந்த க்ளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் ஆரம்பிச்சிங்க, இப்போ அது என்ன நடக்குதுன்ற ஒரு கேள்விக்குறி இருக்குது. அதற்கு முன்னால் அரசாங்கம் வந்த புதுசில் தேங்காய் சிக்கல் இருந்துச்சு, அதுக்கப்புறம் அரிசி சிக்கல் இருந்துச்சு. இது வளமையாக ஒரு அரசாங்கத்துக்குள்ளேயும் வார விஷயங்கள் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் இந்த அரசாங்கத்தை எதிர்பார்ப்புடன் கொண்டு வந்தாங்க, 159 ஆசனங்களை கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கல்வி சீர்திருத்தத்திலையும் பெரிய சிக்கல் வந்திருக்கு, இப்போ அதுலேயும் பின்வாங்கப்பட்டிருக்கிறது. அதே போல் சபாநாயகர் விஷயத்தில் கூட அரசாங்கத்தில் நிறைய சிக்கல்கள் வந்துச்சு. இப்போ இப்படியான விஷயங்கள் எல்லாம் ஏன் வருது? இது நாட்டின் பொருளாதாரத்தை பாரிய அளவு பாதிக்கும் ஒரு செயல்பாடுகள் அல்ல, ஆனால் அரசாங்கத்தை பாதிக்கக்கூடிய செயல்பாடுகள் தானே. அதை ஏற்றுக்கொள்றீங்களா நீங்கள்? பொருளாதாரத்தை விட்டுரும், நம்ம சருகுன ஒரு இடத்துல இருந்து நீங்கள் ஓரளவு இப்போ கொண்டு வந்திருக்கிறீங்க அரசாங்கத்தில், இந்த பொருளாதார நிலைமையை மாற்றிருக்கிறார் ஜனாதிபதி. ஆனால் இந்த விஷயங்கள் உங்கள் கட்சியும் இல்லது உங்களுடைய அரசாங்கத்தையும் பாதிக்கிற விஷயங்களாக தானே பார்த்து சில விடயங்கள். அதாவது நாங்கள் எல்லோருமே அனுபவசாலிகள் அல்ல, அதனால் சில விடயங்களை நான் ஏற்றுக்கொள்ளுகின்றேன், அதனால் எதிர்கட்சியின விமர்சனங்களையும் ஏற்றுக்கொள்ளுகின்றேன். உண்மை, அது நல்ல அரசியல் குணம், அது ஏற்றுக்கொள்ளுகின்றோம். சிலவற்றை நாங்கள் பின்வாங்கிக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்ற எதிர்கட்சிகள் சுட்டி காட்டுவார்களாக இருந்தால் இது பிழை என்று நாங்கள் அதனை மீண்டும் மீளாய்வு செய்து நாங்கள் பின்வாங்கிக் கொள்வது அல்லது வாபஸ் பெற்றுக்கொள்வதில் தவறில்லை. ஒன்று. மறுபுறம் சில இந்த நீங்கள் கூறிய இவை அனைத்துமே அதாவது நாங்கள் திட்டமிட்டு செய்த ஒன்றல்ல, சில குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய வேண்டிய தேவையும் எங்களிடம் இருக்கின்றது.